पामर भी परमेश्वर बने, तेरी शरण पाकर प्रभु। जंतु भी जगदीश्वर बने, तेरी அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இது இப்படியாப்பட்ட ஒரு கோவில் எங்கள் கிராமத்து அருகாமையில் இருக்குதுன்னு எங்களுக்கு சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது. அதாவது இந்த கோவில் வந்து மேல் சித்தாம்பூர் எங்கள் கிராமம், அதாவது அதே திருவண்ணாமலையிலிருந்து திண்டிவனம் வந்து திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலை ரூட்டில் மேல் சித்தாம்பூர்னு ஒரு கிராமத்தில் உள்ள அமைஞ்சிருக்கு. என்ன இந்த கோவிலோட பெருமைனா, ஜெயின மதம் பொறுமை உங்களுக்கு அதாவது வரலாறு படித்தவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும். ஜெயின குறிப்புகள், அதாவது துணியில் ஒட்டு துணி இல்லாமல் பிறந்த மேனியாக வந்து வலம் வருவாங்க ஜெயின. இந்த காலகட்டத்தில் அது கிடையாது, வெள்ளை துணி அணிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கோவில் வந்து நம்ம கிராமத்தில் அமைஞ்சிருக்கிறது நான் மிக பெருமைப்படுகிறேன். அதாவது திகம்பரருக்கு தலைமையகம், அதாவது திகம்பரர்னு ஒருத்தர் இருக்கார் ஜெயின மதத்தில். அவருக்கு வந்து தலைமையை வந்து இங்கே தான் இருந்திருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஊருக்கு தானே பெருமை. இந்த கோவிலோட வரலாறு வந்து 16ஆம் நூற்றாண்டுலேருந்து ஆரம்பிக்குது. 16ஆம் நூற்றாண்டுனா ஜைன மதம் பிறப்பு அப்போது தான், திகம்பரர்ன்றதுனால தான் அவரால் தான் வெளியே வர ஆரம்பிச்சது. இப்போ நம்ம சமூகத்துக்கு இப்போ வைஷ்ணவத்துக்கு வந்து ராமானுஜர் இருக்கார், அதுக்கப்புறம் வந்து நம்ம சைவத்துக்கு வந்து சங்கராச்சாரியர் இருக்கார். அதுமாரி நம்ம சொல்லும் பொழுது இந்த ஜைன மதத்துக்கு வந்து திகம்பரர்னு ஒரு நாள் தான் வந்து பரவ ஆரம்பிச்சிது. அந்த திகம்பரர் தலைமையகமே வந்து இந்த கோவில் தான். இந்த கோவிலோட பெருமை நம்ம ஒன்று ஒன்றா லைனாக பார்த்துனே இருப்போம். லாக் போடு. இந்த கோவில் வந்து நிறுவப்பட்டது வந்து வீரணாச்சாரியாரால் நிறுவப்பட்டதுங்க. இடமாற்றம் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து இது வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரசியல் ரீதியாக, அதாவது அரசியல் ரீதியானா அப்போ இருக்கிற ஒரு மத கலவரமும் சொல்லலாம். நம்ம சைவ மதம், வைஷ்ணவ மதம், ஜெயின மதம் இவங்களுக்குள்ள போட்டியில் வந்து ஜெயின மதமும் தாக்கு பிடிக்க முடியாமல் இங்கே வந்துட்டாங்க. அரசு ஆதரவுன்னு பார்த்தா வெங்கட நாயக்கர் தான் இங்கே வந்து அரசு ஆதரவு கொடுத்துருக்காரு. 19ஆம் நூற்றாண்டில் வந்து 1860 மெட்ராஸ் சிவில் சர்வீஸ் அதன் மூலமும் தான் வந்து இந்த கோவில் புனரமைக்கப்பட்டது. இந்த கோவிலோட புனரமைப்புக்கு வந்து நம்ம செஞ்சியில் ஆங்கிலேயர்கள் உடைக்கப்பட்ட கோவில் ஒன்று இருக்குல்ல, வெங்கடரமணா கோவில், அங்கேருந்து தான் எடுத்து வந்து இந்த கோவில் புனரமைக்கப்பட்டதாக கூறப்படுதுங்க. கோவில் வளாகம் வந்து பர்ஸ்வநாதர் கோவில்னு சொல்லுவாங்க அந்த கோவிலை. இதில் வந்து 7 அடுக்கு ராஜகோபுரமும் பத்மாசான கோலத்தில் வந்து அமர்ந்திருக்காரு பர்ஸ்வநாதர். पामर भी परमेश्वर बने, तेरी शरण पाकर प्रभु। जंतु भी जगदीश्वर बने, तेरी शरण पाकर प्रभु। ना शरण इस संसार में, आया हूँ तेरे शरण में। वंदन श्री आदि जिनेन्द्र तेरे, पतित पावन चरण में। वंदन श्री आदि जिनेन्द्र तेरे, पतित पावन चरण में। पामर भी परमेश्वर बने, तेरी शरण पाकर प्रभु। जंतु भी जगदीश्वर बने, तेरी शरण पाकर प्रभु। ना शरण इस संसार में, आया हूँ तेरे शरण में। वंदन श्री आदि जिनेन्द्र तेरे, पतित पावन चरण में। वंदन श्री आदि जिनेन्द्र तेरे, पतित पावन